ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக இப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த கொழுக்கட்டைக்கு மாவு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவுலேயே ரொம்ப சுலபமாக இது போல் பூரண கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதற்காக இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா இந்த தண்ணி கொதிச்சு வரணும். கொதிச்சு வர நேரத்திலேயே இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால இந்த மாவு நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். அதற்காக தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும். ரொம்ப அதிகமாக உப்பு தேவைப்படாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருதுல, இது போல் நான் நாகால கொழுக்கட்டை மாவு தான் வாங்கி வச்சுருக்கேன். இது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இது போல் நீங்கள் எந்த மாவு எடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கேட்டு வாங்கி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து இதை அப்படியே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ இந்த மாவை எடுத்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு மீதம் இல்லை இந்த ஈரத்திலேயே இந்த மாவை நல்லா கலந்து விடணும். இது போல் நம்ம கலந்து விடும்போது இந்த ஈரத்தில் இந்த மாவு உதிரி உதிரியாக வருதுல, இது போல் நம்ம கலந்து விட்டாதான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு விட்டோம்னா இது நல்லா சாஃப்டாக நமக்கு மாவு ரெடி ஆகும். இப்போதைக்கு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் சேர்த்துருக்க அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருந்தது. நீங்களும் இதே அளவுக்கு 1/2 கிலோ மாவுனா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது போல் பாருங்கள், மாவு எடுத்து இது போல் கையில் பார்க்கும்போது நமக்கு ஈரப்பதம் தெரியுதுல்ல, இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மாவு சூடாக இருக்கிறதுனால நம்மளால் பிணைஞ்சு விட முடியாது. இது அப்படியே அந்த சூடுலேயே அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் ஒரு முறை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது வேர்க்கடலை வறுக்க வேணாம்னு நினச்சாலும் பரவாயில்லை, நீங்கள் வறுக்காமல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பச்சை வேர்க்கடலை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். இது வறுத்த வேர்க்கடலைன்றதுனால இது கொஞ்சம் சூடானோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டேன். அடுத்ததாக அதே கடாயில் 50 கிராம் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருப்பு எள்ளு விருப்பம்னாலும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் எடுத்துக்குங்க. நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் எள்ளு மட்டுமே சேர்த்து நீங்கள் பூரணம் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். எள்ளு ரொம்ப நேரம் வறக்கணும்னு அவசியம் கிடையாது. இது போல் கடாயில் சேர்த்துட்டு இந்த சூடிலே 1 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டால் போதும். இது லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமாக வறுத்துட்டோன்னா கசப்பு எடுக்கும். இப்போ இந்த சூடுலேயே லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இதை எடுத்து அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இந்த வேர்க்கடலையும் வெல்லம் நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வேர்க்கடலையை தோலை உரித்து எடுத்தாச்சு. அந்த வேர்க்கடலையை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ வறுத்த அந்த எள்ளையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த கப்புலேயே நீங்கள் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரே அளவுக்கு நம்ம எல்லாமே எடுத்தோன்னா நமக்கு இனிப்பு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த பூரணத்தை இது போல் ஒரு அகலமான பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்ம இந்த கொழுக்கட்டை செய்யும் போது எடுத்து ஸ்டஃபிங் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும்.
இப்போ மாவு நல்லா ஆறி வந்துடுச்சு. ஆறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ மாவை இது போல கையை கொடுத்து நல்லா பிணைஞ்சு விடணும். நம்ம பிணைஞ்சு விட விட நமக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். மாவு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணியே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து கூட பிணைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம நல்லா இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் நான் உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்போ உருண்டை பண்ண இந்த மாவில் இது போல் உள்ளங்கையில் வச்சு ஒரே ஒரு ஹோல் இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். மாவு ரொம்ப திக்கான அளவுக்கு நம்ம திரட்டி விடக்கூடாது. ஓரளவுக்கு மெலிசான லேயராக இருந்தால் தான் இந்த உருண்டை நம்ம செஞ்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கிண்ணம் ஷேப்பில் அழகாக நம்ம இது போல் நல்லா திரட்டி விட்டுட்டோம் பாருங்கள். இந்த மாவில் விரிசல் இல்லாமல் அழகாக இது போல் கப் ஷேப் செய்ய வந்துடுச்சுல்ல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பூரணத்தையும் எடுத்து இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரணம் தேவையோ அந்த அளவுக்கு பூரணம் எடுத்து இப்போ இதில் எடுத்து வச்சிடுங்க. வச்சுட்டு இதை அப்படியே ஓரங்கள் எல்லாம் அப்படியே மடித்து விட்டுடுங்க. நம்ம மேல் மாவு கரெக்டான பதத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு இது போல் பூரணம் வச்சு மடிக்கும் போது நம்ம வசதிப்படி கரெக்டாக நம்ம மடித்து கொடுக்க வரும். இப்போ நல்லா இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. க்ளோஸ் பண்ணி விட்டதில் இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு இப்போ இது மேலெல்லாம் நல்லா அப்படியே மூடி விட்டுடலாம். விட்டுட்டு இது போல் உருண்டை பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது போல் மீதமுள்ள மாவு எல்லாம் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்ய விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஈஸியாக மடித்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மேல் மாவு நம்ம கரெக்டான பதத்தில் ரெடி பண்ணதுனால நம்ம எந்த ஷேப்பில் மடித்தாலும் ஈஸியாக மடித்து கொடுக்க வரும். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக இது போல் நம்ம மடித்து கொடுத்து பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதனால் இந்த மாவை நல்லா இது போல் அகலமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள பூரணம் வச்சு நல்லா மடித்து விட்டுடலாம். இந்த ஓரங்கள் எல்லாம் கேப் வராத மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஷேப்லேயும் நமக்கு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூடாகி வர நேரத்தில் இட்லி பிளேட்டை உள்ளே நம்ம வச்சுடுவோம். வச்சுட்டு இது போல் ஈரமான காட்டன் துணி எடுத்து இது உள்ளே அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பூரணம் மாவெல்லாம் இதை எடுத்து இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பூரண கொழுக்கட்டை மாவை எடுத்து இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா நம்ம அடுக்கி விட்டுக்கலாம். மேலே மேலே வச்சா கூட நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முதல்ல இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டு போல் நம்ம மேலே மேலே வச்சுக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 25லேருந்து 30 பூரண கொழுக்கட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நல்லா அப்படியே வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் இப்போதைக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம நல்லா இது ஆவி பறக்க மேலே வருதில்ல. இப்போ நல்லா இந்த துணியை இது போல் ஓரங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த பூர்ண கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும். ஒரு 15 நிமிஷம் ஆனால் போதும், கண்டிப்பாக வெந்துடும். நம்ம தொட்டு பார்த்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு தொட்டு பார்த்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் கையில் தண்ணி தொட்டு இது மேலே இந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் நமக்கு பிசு பிசுப்பு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு தெரியும். அதுதான் கரெக்டாக வெந்திருக்க பதம். எவ்வளோ சுலபமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பூரணம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.